தன்னுடைய மனைவியினுடைய திறமை என்னன்னே வாழ்நாள் முழுக்க கேட்காமையே பக்கத்திலேயே இருந்து எப்படித்தான் முடியுமோ, தன்னுடைய மனைவிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே தெரியாமல், என்ன திறமை இருக்கு அப்படின்னே தெரியாமல் வாழ்க்கை முழுக்க கழிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு என்ன மனோநிலை, அதெல்லாம் இங்கே பேச்சுக்கு நடுவில் திரௌபதியில், சிக்கண்டியில், குந்தியில் அது பேசும்போதெல்லாம் அது மாதிரியான இஷ்யூஸ், அதாவது சோஷியல் ப்ராப்ளம், இன்றைக்கி பெண்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளம், அதையும் ரொம்ப அழகாக அவங்க எடுத்து சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நான் என்டிட்டியாக இருந்து அவன் எப்படி சூப்பர் என்டிட்டியாக மாறி எவ்வளோ பெரிய லெவலுக்கு அவன் ட்ராவல் இருந்தது அப்படிங்கிற அந்த உணர்வு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை உலகம் ஏற்றுக்காது, ஆனால் நம்ம செய்கிற ஒரு காரியத்தில் அது அமையும். அதே மாதிரி நான் இன்னொன்று, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருவர் 2 பேரை நான் பாராட்டக்கூடாது, ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், சிலருக்கு சில வேஷம் பொருந்தின அழகு இருக்குது பாருங்கள், அதை நினைக்காமல் இருக்க முடியாது. சொல்லாமல் வேணால் நம்மளால் இருக்க முடியும் இல்லையா, ஆனால் நான் நினைக்காமல் இருக்க முடியாது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்துகிற அந்த பொருத்தம். அது மாதிரி சில பேர் அப்படி எமோஷனலாக நடித்து பெர்ஃபார்மன்ஸ், அது டோட்டலி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே அதை நாம் அப்படியே அனுபவிக்கிற மாதிரி. சில பேர் ஒரு முதல் தடவையாக கூட இங்கே மேடை ஏறி இருக்கலாம், ஆனாலும் கூட எவ்வளவு நம்முடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் எவ்வளவு அக்கறை எடுத்து எவ்வளோ அழகாக அவங்க அதை டெலிவர் பண்ணாங்க. உண்மையில் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல நாள், நிறைவான ஒரு நாள். இதை நாம் ஐஸ்வர்யத்தினுடைய வரலாற்றிலேயே ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக கொள்ள வேண்டிய நாள்.